கர்த்தர் உங்களை வாலாக்காம தலையாக்குவார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க கானானுடைய எல்லைக்கு அருகில் யோர்தான் நதி ஓரத்தில் வந்த பொழுது, கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த பல வாக்கு தத்தங்கள்ல ஒண்ணுதான், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வாக்கு தத்தத்துல 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எந்த ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டாலும், சிங்கத்தை எடுத்துக்கிடுவோம், அதனுடைய வாலா இருக்கிறத விட தலையா இருக்கிறது தான் பெருமை. அது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை கர்த்தர் எந்த இடத்துலயும் வாலா வைக்க மாட்டாராம், தலையா வைப்பாராம். இன்னொரு வகையில சொல்ல போனா, எந்த இடத்துலயும் ஆண்டவர் நம்மளை தலைமைத்துவத்துல, லீடர்ஷிப்ல வைப்பார். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்க விரும்புறார். உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கர்த்தர் உங்களை தலையா வைக்க விரும்புறார். நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கிறது இல்ல, கர்த்தர் எல்லாருக்கும் மேல உங்களை தலைமைத்துவத்துல வைப்பார். இரண்டாவது, நீ கீழாகாமல் மேலாவாய். அதாவது பல நேரங்கள்ல நம்ம கீழ்மட்டத்துல இருக்கிறோம், அடிமட்டத்துல இருக்கிறோம், மேல போக முடியாதபடி தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசிச்சு ஆண்டவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேல் மட்டத்துல, உயர்ந்த நிலையில கொண்டு போய் வைப்பார். நீங்க ஏழையாகவோ, பலவீனராகவோ, அல்லது வறுமையிலும் தரித்திரத்திலுமோ இருக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நீங்க உறுதியா விசுவாசிக்கும் போது நிச்சயமா உங்களுடைய வறுமை, தரித்திரம், கீழ்மட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்தி கர்த்தர் உங்களை மேல் மட்டத்துல கொண்டு வருவார். கர்த்தர் 2 கட்டளைகளை வைக்கிறார். முதல்ல, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதாவது ஆண்டவருடைய வேதத்தை நம்ம செவி கொடுத்து கேட்கணும். நீங்க சபைக்கு போகும்பொழுது ஊழியக்காரர் சொல்ற செய்தியை கவனமா கேட்டு அதை மனசுல வச்சுக்கிடணும். இரண்டாவது, அவைகளை கை கொள்ளணும். பல நேரத்துல திருவசனத்தை கேட்கிறவங்கள நம்ம இருக்கிறோம், ஆனா அதை செய்யறதுக்கு நம்ம தயங்குறோம், மறந்துடுறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, வேத வசனங்களை வாசிச்சு சபையில ஊழியக்காரர் சொல்கிற தேவ வார்த்தைகளை கேட்கறது மாத்திரம் இல்ல, அது உங்க வாழ்க்கையில கை கொள்ள, அதுபடி நடக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னைக்கு, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் வசனத்தை கேட்டேன், ஆனா அது கீழ்ப்படியாம இருந்துட்டேன், இன்னைக்கு உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை வாலாக்காம தலையாக்குவார், நீங்க கீழாகாமல் மேலாவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.